ஒரு அணிவகுப்பில் ஒரு வரிசையில் 7 பேர் நிற்கிறார்கள். Q ஆனவர் Rக்கு இடப்புறமாகவும் Pக்கு வலப்புறமாகவும் நிற்கிறார். O ஆனவர் Nக்கு வலப்புறமாகவும் Pக்கு இடப்புறமாகவும் நிற்கிறார். இவ்வாறே S ஆனவர் Rக்கு வலப்புறமாகவும் Tக்கு இடப்புறமாகவும் நிற்கிறார். அந்த வரிசையின் நடுவில் நிற்பவர் யார்? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கொஷினில் ஒரு 7 பேர் இருக்காங்க. அவங்க மார்ச் பாஸ்டில் வந்துட்டு, அதாவது அணிவகுப்பில் ஸ்ட்ரெயிட்டாக அந்த 7 பேரும் நிற்கிறாங்க. அவங்களோட பொசிஷன், அந்த 7 பேரோட பொசிஷன் வந்துட்டு இவங்க லெஃப்டில் இருக்காங்க, ரைட்டில் இருக்காங்க, அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு சென்டரில் ஒரு ஆள் இருக்காங்க. அந்த சென்டரில் இருக்க ஆள் தான் நம்மளை கேட்டிருக்காங்க யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை நம்ம இப்போ எப்படி பண்ணலாம்? இப்போ இதில் என்ன சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட்லேருந்து வரலாம். இப்போ என்ன, ஃபஸ்ட்டு Q. இந்த Qங்கிறவங்க வந்துட்டு, Qங்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்டாண்டிங் லெஃப்ட் டு R. Rக்கு லெஃப்டில் இருக்காங்க, சரியா? அப்போ Rக்கு லெஃப்ட்னா இந்த சைடு போடுவோமா? இப்போ R இங்கே போடுறோன்னா இந்த Rக்கு லெஃப்ட் சைடுனா இந்த பக்கம். அப்போ இந்த பக்கம் யார் இருக்கா? Q இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த Q ரைட் டு P. Pக்கு ரைட்டில் இருக்காங்க. அப்போ Pயை இந்த பக்கம் போடுறோம். அப்போ என்ன ஆகுது, Qங்கிறவங்க Rக்கு லெஃப்ட்லேயும் Pக்கு ரைட்லேயும் இருக்காங்களா? அடுத்து O எடுத்துக்கிறோம். O என்ன சொல்கிறாங்கன்னா, Nக்கு ரைட்டில் இருக்காங்களா? O இஸ் ஸ்டாண்டிங் ரைட் டு N அண்ட் லெஃப்ட் டு P. அப்போ இந்த Pக்கு லெஃப்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்களா? அப்போ Pக்கு லெஃப்டில் O இருக்காங்க. இந்த Nங்கிறவங்க O இஸ் ஸ்டாண்டிங் ரைட் டு N, Nக்கு ரைட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க சொன்னது கரெக்டாக இருக்கா? ஓக்கு அதாவது Pக்கு லெஃப்டில் O இருக்காங்க, Nக்கு ரைட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, S இஸ் ஸ்டாண்டிங் ரைட் டு R. Sங்கிறவங்க Rக்கு ரைட்டில். அப்போ R இங்கே இருக்குது. Rக்கு ரைட்னா இந்த பக்கம் வருமா? அப்போ S இங்கே இருக்காங்க, சரிங்களா? அண்டு லெஃப்ட் டு T. அப்போ Tக்கு லெஃப்டில் S இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, Sங்கிறவங்க Rக்கு ரைட்லேயும் Tக்கு லெஃப்ட்னா என்ன பக்கம், இந்த வருமா? அப்போ Sக்கு வந்துட்டு ரைட்டில் T இருக்குது, எழுதியாச்சு, சரியா? அந்த 7 பேர் தான் வந்துட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இந்த பொசிஷனில் தான் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க நமக்கு, அப்போ அந்த வரிசையில் நடுவில் நிற்பவர் தான் கேட்குறாங்க. அப்போ இந்த வரிசையில் நடுவில் நிற்கிறவங்கன்னா யார்? Q தான் நடுவில் நிற்கிறாங்களா? அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? Q. ஓகேயா?